ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்கியதே வெச்சே வெத்மகே விரிஞ்சி பஞ்சே தீமகே தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீஹரிகிருவர் முபாஷ்மகே. வேயறு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக. அன்பினாலுமையாண்டு சொல்லதிகாரம் கழித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதன்தான் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. போகலியாண்ட ஒரு மனிதந்தால் வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பாந்தான் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அற்றுணையாவது நமச்சிவாயமே. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த 147வது வாய்ஸ் சாட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். அதில் சாயா கிரகங்களால் சந்திக்கும் சோகங்களும் யோகங்களும் என்ற தலைப்பில் பேச விளைகின்றேன். பொதுவாக சாயா கிரகங்கள், நிழற் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராகு கேதுக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமது ஊழ்வினை பயனை அதிகமாக அனுபவிக்க செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அதில் எந்த விதமான சமரசத்துக்கு இடமே இல்லாமல் இருக்கும். இந்த கர்ம வினையை பூரணமாக அனுபவிக்க செய்வதில் மிக முக்கிய பங்காற்றுபவர்களாக சனி, ராகு, கேது இந்த 3 பெரும் கிரகங்கள் பங்கு இன்றியமையாததாக அமைந்துள்ளது. அதில் சனி இயற்கை கிரகங்கள் அப்படிங்கிறதுல வந்துடுறாரு. இந்த ராகு கேதுக்கள் நிழற் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சாயா கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு என்பது சொல்லில் அடங்காதது. ஒருவர் செய்யும் பாவ புண்ணியம் ஏற்ப அவரவர் ஜனன ஜாதகத்தில் இந்த சர்ப்ப கிரகங்கள் அமைந்துள்ளது. ஊழ்வினை ஜாதகர் எந்த அளவிற்கு ஊழ்வினை பயனை அனுபவிக்க இருக்கிறார் என்பதனை இந்த ராகு கேதுக்கள் இருக்கும் பாவகம், அதனோடு தொடர்புடைய கிரகங்கள், அது எந்த வீட்டில் அமர்ந்துள்ளது, அது லக்னத்திற்கு எந்த பாவகமாக அமைந்துள்ளது, அதில் தொடர்புடைய கிரகங்கள் எவை எவை, இதையெல்லாம் ஒருங்கே சீரமைத்து பார்க்கப்படும் பொழுது ஜாதகர் எந்த அளவிற்கு தன்னுடைய கர்மாவை அனுபவிக்க இந்த புவியில் பிறந்துள்ளார் என்பதனை உள்ளங்கை நெல்லிக்கனி போல சுட்டி காட்டும் இடமாக, கிரகமாக
இந்த நிழல் கிரகங்கள் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே இதுக்கு சில உதாரணங்களை எல்லாத்துக்கும் தெரிந்த உதாரணம் தான். அதை சொல்லி இதோட சொல்லும்போது இதனுடைய பயன்பாடு என்ன ஏது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக அனைவருக்கும் புரியும் வண்ணமாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகமாகவே முன்னாடி பாவித்தது. பொதுவாக இந்த புராண காலத்திலே இந்த தேவ அசுரர்களுக்கு போர் நடக்கும். அதுல இந்த அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்வதில் அதை ஏற்படக்கூடிய தகராறை தீர்த்து வைப்பதற்காக விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து இருவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். முதலில் தேவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அசுரர்களுக்கு கொடுக்கப்படாமல் தேவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அதை கண்ணுற்று கவனித்து வந்த இந்த சுவர்ணபானு எனும் அசுரன் அவர்களுக்கு இடையில் சூரிய சந்திரருக்கு இடையில் தானும் அமிர்தத்தை உண்ண வேண்டும் என கருதி அவர்களுக்கு இடையில் தேவர்கள் வேடம் தரித்து அமர்ந்து காரணத்தினால் சூரிய சந்திரர்கள் இவர்கள் இந்த தன்மையினர் அப்படி என்பதை மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இதனால் கோபம் கொண்ட விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தால் அவர்களை தனது சுதர்சன சக்கரத்தால் ஏவுகிறார். தலை வேறாக உடல் வேறாக சிதறம் அடைகிறது. அமிர்தம் பருகிய காரணத்தால் அவர்கள் அழியாத நிலையை எய்துகிறார்கள். தலை ராகு எனவும் உடல் பகுதி கேது எனவும் அழைக்கப்படுகிறது. அவர்கள் கடுமையான தவம் மேற்கொண்டு கிரக அந்தஸ்தை பெறுகிறார்கள். இந்த கதை நமக்கு புராண கதைகள் நமக்கு பரிச்சித்தியமான ஒன்று. ஆனால் இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது முன்னாடி நமக்கு இந்த இயற்கை கிரகங்கள் 7 கிரகங்கள் தான் முன்னாடியே இருந்தது. ரிஷிகள் ஆன்றோர்கள் முன்னோர்கள் இதெல்லாம் தன்னுடைய தவ பயனால இதுல ஏதோ ஒன்று சூட்சம் இருக்கு, இதற்கும் மீறி ஒரு பலன் ஏற்படுது அப்படிங்கிறது தனது அஷ்டமா சக்திகள் மூலம் பிரபஞ்சத்தை தொடர்பு ஏற்படுத்தி என்ன ஏது என்று பார்க்கப்பட்டது. பொதுவாக இந்த மோகினி அவதாரம் எடுத்த இந்த விஷ்ணு பகவான் இருக்கட்டும், இதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 யுகங்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என 4 யுகங்கள் கூறப்படுகின்றது. இந்த 4 யுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகமும் முடியும் போதும் ஒவ்வொரு பிரளயங்கள் ஏற்படும். உலகம் அழிந்து புது இதுவாக ஸ்தாபனம் பண்றது இந்த மாதிரியான கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார்கள். உலகம் ஒரு காலக்கெடுவோடு அந்த காலத்தை நிர்ணயிப்பவராக மும்மூர்த்திகளும் விளங்கினார்கள். அதுல பார்க்கப்படும் பொழுது அந்த கிருதா யுகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே தெய்வத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டார்கள். புண்ணியம் அதிகமாகவே செய்த காரணத்தினால் அந்த ஜீவாத்மாக்கள் பாவத்துடைய நிழல் பாவம் செய்வது கொஞ்சம் குறைவாக ஏற்பட்டது. யதார்த்தம் நிறைந்தவர்களாகவும் கருணை, தர்ம சிந்தனை, இரக்க உணர்வு, ஈகை குணம் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நபர்களாகவும் உள்ளொன்று வைத்து உதட்டில் வேறொன்றாகவும் பேசாத நபராகவும் இருந்த காரணத்தினாலும் நேர்மை, கண்ணியம், உண்மை பேசுபவராகவும் தர்ம வழியில் நடப்பவராகவும் இருந்த காரணத்தினாலும் தெய்வங்களோடு நேரடியாகவே தொடர்பு கொண்டதாக நமது புராண இதிகாசங்கள் கூறுகின்றது. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரளையும் சில அந்த யாகங்கள் வேள்வி அது பின்னாடியே அப்படியே போக போக பார்க்கப்படும் பொழுது ஒவ்வொரு யுகமும் மாறுது. கிருதா யுகம் முடிஞ்சு திரேதா யுகத்துல வரும்போது பார்த்தோன்னா யாகம், வேள்வி, பூஜைகள் செய்து அதன் மூலம் இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிமார்கள் எல்லாமே அந்த வேள்வி யாக பூஜைனால தான் இந்த உலகமே இயங்குது, இதை நம்ம செஞ்சாலே போதும், இறைவனை மதிக்கணுங்கிற அவசியமே இல்லை
இறைவனை மதிக்கணும் அவசியம் இல்லை, இதை நம்ம அந்த வேள்வி செய்யறதுனாலதான் இறைவனுக்கு மதிப்பு அப்படிங்கிற செருக்கு கொண்டிருந்தனர். இதை எண்ணிய இந்த இதை அடக்குவதற்காகவே இந்த விஷ்ணு பகவானும் சிவனும் ஒரு லீலை புரிகிறார்கள். அப்பொழுது இந்த ரிஷிமார்களுடைய பத்தினிகள் அவங்களும் கொஞ்சம் செருக்கு கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு தக்க பாடம் கொடுக்கப்பட வேண்டும் என இறை பேராற்றல் உணர்த்தியதன் அடிப்படைகள் அவர் என்ன செய்யறாரு, அவதாரம் எடுக்கிறாங்க. விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. சிவன் பிச்சாடனரா ஒரு அவதாரம் நிகழ்கிறார். இவருடைய மோகினி அவதாரத்துல மயங்கிய அந்த ரிஷிகள் அவர் பின்னாலேயே தன்னுடைய வேள்வி யாகம் பூஜையெல்லாம் கொஞ்சம் தொலைத்து செய்வது அறியாது அவருடைய பெண்மோகம் கொண்டு அடைகிறார்கள். அவர் பின்னாலே செய்கிறார்கள். பத்தினிமார்கள் ரிஷி பத்தினிகளும் ரிஷிகளுக்கு தக்க சமயமாக பக்க பலமாக எல்லா இதிலும் பேருதவி புரிந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு செருக்கு இருந்த காரணத்தினால் சிவன் அவர்களிடம் ஒரு பிச்சாடனர் மாதிரியான தோற்றத்தில் போறாரு. அவருடைய அழகுல மயங்கி அவரை பின்தொடர்ந்து வராங்க. ஸோ இதனால இவங்களுடைய அந்த பத்தினியோட இது பறிக்கப்படுது. இந்த 2 பேருமே தன் நிலையை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை திருத்திக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து தான் அப்படியே அந்த மோகினி அவதாரம் அப்படிங்கிறது வர்றது. சிவனும் அதனுடைய இதை மன்னிச்சு அருள் இதை கொடுக்கிறார், அருள்மலை பொழிகிறார். அப்போ இந்த செருக்கு நீங்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு யுகமும் பிரளயமும் ஏற்படும் பொழுது இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நிலைகள், இந்த யாகம் வேள்வி, ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் ஒரே மாதிரி இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை மாற்றணும். இதுக்கு ஒரு இதை படைக்கணும். எதுவும் பார்க்காம ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருந்தாலே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது என்பதனை உணர்ந்து சில இதை கொஞ்சம் மாறுது. இதை தண்டிக்கும் பொறுப்பை தெய்வ தாட்சணியமே இல்லாம அவர்கள் ஒரு உண்டு இல்லை அப்படிங்கிற பண்ணக்கூடிய ஒரு கிரகத்துக்கு இந்த சனிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்களா உருவாக்கணும் அப்படிங்கிறத இறைப்பரம்பொருள் எண்ணியது. அதன் அடிப்படைகள் இந்த ராகு கேதுகளுக்கு கிரக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல பலன்களை வழங்குமாறும் கட்டளை இடப்பட்டது. இவர்கள் கர்ம ஊக்கிகள் என அழைக்கப்படுகிறார்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சோகங்கள் என்ன என பின்வருமாறு பார்க்கலாம். அதாவது ஒருவர் செய்யும் செயல் கொடூரமான பாவ செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கான தண்டனையை இந்த ராகு கேதுகள் படம் பிடித்து எவ்வாறு எப்படி செய்தார்களோ அதன் வழியே அவரவர்கள் யார் மூலமாக செய்தார்களோ அவரவர்களை அனுபவிக்க வைப்பதில் இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். சுருக்கமா சொல்லணும்னா ஒருவர் முன் ஜென்மத்தில் தேவையில்லாத பாவங்கள் சாபங்களை சம்பாதித்து இருந்தால் அவை அடுத்தடுத்த பிறவைகளில் நிச்சயம் பாடாய்படுத்தி விடும் என்பதாக நமது சாஸ்திரம் போதிக்கப்படுகிறது. அதில் 12 வகையான சாபங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சப்த சாபம், பித்ரு சாபம், பசு சாபம், பூமி சாபம், நதி சாபம், விருட்ச சாபம், குலதெய்வ சாபம், ரிஷி சாபம், தேவ சாபம் என 12 சாபங்களும் அடுத்தடுத்த பிறவிகளில் தோஷமாக மாறும் என நமது முன்னோர்கள் வரையறுத்துள்ளார்கள். அதாவது ஒருவர் முன்ஜென்மத்தில் தேவையில்லாத பாவங்கள் சாபங்கள் சம்பாதித்து அவர் செயல்கள் அருவருக்கத்தக்கதாக அமைந்து ஈவு இரக்கம் அற்றதாக இருந்து கொடிய செயல்கள் புரிவாரெனில் அந்த செயல்களே அடுத்த பிறவில் கர்மமாக தொடர்கிறது. அதனை அது எந்த மாதிரியான
சாபங்கள், தோஷங்கள் என்பதை இந்த 12 சாபங்கள் உணர்த்துகிறது. அந்த மறுபடியும் அந்த சாபங்களை கூறுகிறேன். பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சப்த சாபம், பித்ரு சாபம், பசு சாபம், பூமி சாபம், நதி சாபம், விருட்ச சாபம், குலதெய்வ சாபம், ரிஷிகள் சாபம், தேவ சாபம் ஆகிய 12 சாபங்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் தோஷமாக மாறும் என நமது முன்னோர்கள் சாஸ்திரத்தில் வரையறுத்துள்ளார்கள். புண்ணியம் செய்தார்கள், போன ஜென்மத்துல புண்ணியம் செய்திருக்கிறார்கள் எனால் இந்த ஜென்மத்துல அவர்கள் நல்ல விதமான கர்மாக்களை அனுபவிப்பார்கள். அப்படி செய்யும் பொழுது நல்ல விதமான கர்மாக்களை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் பாவங்கள் அதிகம் செய்பவராக இருந்தால் இதனுடைய பலனை அடுத்தடுத்த பிறவிகளில் அனுபவிப்பார்கள் என நமது சாஸ்திர நூல்கள் கூறுகின்றது. பொதுவாக பாவங்கள், சாபங்கள் இதெல்லாம் மற்றவர்கள் கூறக்கூடாது, அந்த சாபத்தை வாங்கக்கூடாது என சொல்லப்பட்டுள்ளது. சாபங்கள் வாங்கியிருந்தால் அது கர்ம தோஷமாகவே மாறும் என்பது கூறப்பட்டுள்ளது. நன்கு இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு பக்குவம் அடைந்தவர்கள் ஏதாவது துன்பம் நேரிடும் பொழுது இது நான் செய்த முன் ஜென்ம வினை பயனின் தொகுப்பு தான், அதனால இதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் நிறைந்தவராக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடறாங்க. எல்லாத்துக்கும், எல்லா செயல்களுக்கும் நாம தான் காரணம், அதனால அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போகக்கூடிய நபர்களும் உண்டு. சில சமயம் நம்ம ஒரு செயல் செய்யும் போது அது விபரீதமாக நடப்பதும் உண்டு. விபரீத செயல்களை செய்யும் போது அது நமக்கு சாதகமான செயல்களை நிகழ்வதாக உண்டு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் என்னுடைய சிறு வயதில் ஒரு வாசகம் என்னுடைய பார்வையில் பட்டது. அந்த வாசகம் எக்காலத்திலும் எப்பொழுதும் பொருந்துவதாகவே உள்ளது. அது என்ன வாசகம் என்றால், ஒருவர் செய்தக்க செயல்களை செய்பவரும் கெடுவான், செய்யத்தகாத செயல்களை செய்பவனும் கெடுவான். ஒருவன் செய்தக்க செயல்களை செய்பவனும் கெடுவான், செய்யத்தகாத செயலை செய்பவனும் கெடுவான் என ஒரு பழமொழி சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம், இந்த நல்ல செயலை செய்வோம் அதனால பாதிப்பை குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செஞ்சாலும் அந்த பாதிப்புக்கான பலனை கண்டிப்பா வேறு வகையில கொடுக்கத்தான் செய்யும். செய்யவே கூடாது அதனால செய்யாம விட்டுறலாம் அப்படின்னாலும் அதுக்கான பலனும் கொடுக்கத்தான் போகுது. அதுதான் செய்தக்க செயலை செய்பவனும் கெடுவான். செய்யக்கூடிய செயலை செஞ்சாலும் கெடும், செய்யத்தகாத செயலை செய்பவனும் கெடுவான். இதுதான் இன்னும் சொல்லப்படுது. இது நம்ம திருக்குறள்ல 2-3 இதுல விதவிதமா சொல்லியிருக்கிறாங்க. இது மிகவும் வலிமை வாய்ந்த வாசகம். இது எக்காலத்திற்கு பொருந்தும். இது குறிப்பாக சனி, ராகு, கேதுகளுக்கும் பொருந்தும். ஏன்னா அப்படிப்பட்ட கர்மாவை செஞ்சிருக்கார் அப்படின்னா அவர் தன்னோட பிராயசித்தம் தேடிக்கொள்கிறேன், பரிகாரம் தேடிக்கொள்கின்றேன் என மாற்று வழிகள் செய்வாரே ஆனால் அவர் வேறு வகையில அந்த கிரகம் பாடாய்படுத்திவிடும். அது என்ன அனுபவிக்கணும் இருக்கோ அதை சிந்தாம செதறாம அனுபவிப்பார். இதைதான் ரிஷிகள், முன்னோர்கள்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டு மௌனம், எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் ஒரு 3 வித நிலையில இருக்குதான், சொல்லப்படுதான். துன்பங்கள், எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அதனை மௌனமாக கடப்பது. எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் தன்னோட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அதை மேலோட்டமாக பார்த்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனை எதிர்கொள்வதற்கு மிகச்சிறந்த ஆயுதமாக மௌனம் இருக்கிறது. அடுத்த வழியில கடக்கிறதாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, மௌனமாக இருந்து அதை புன்முறுவலோடு சந்திப்பது.
எதையும் எதிர்க்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை புன்முறுவலுடன் சகித்து கொண்டு போவது. இதுதான். அடுத்தபடியா அது பார்த்தீங்க அப்படின்னா, சில இதை மறந்துட்டு அப்படியே கடந்து போயிடணும். இந்த நினைவுகள் அப்படியே நம்ம மனசுலயே போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஆறாத வனம், ஆறாத வடு, ரணம் இதெல்லாம் நம்ம மனசுல பாதிக்க செய்யும். அதனால நின்னும் போது எண்ணம், சொல், செயல், சிந்தனை இதெல்லாம் தொடர்ந்து அதை நினைக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, அது நமது வார்த்தைகளாகவோ, தமது செயல்பாடுகளாக வரும். அதனால அதை வந்திருக்கு அப்படின்னா, அதை அப்படியே கடந்துட்டு போயிடணும். எதையும் அனுபவித்து கடந்து போயிருங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுதான் கர்மாவை கடந்து போகக்கூடிய வழியாக சொல்லப்படுது. மிக சிறந்த ஆயுதங்களாக சொல்லப்படுகிறது. சரி, நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி சாபங்கள் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றோம். முக்கியமான விஷயங்களில் ஒருவருக்கு தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது கர்ம தோஷம் என சொல்லப்படுகிறது. அந்த கர்ம தோஷங்களை நமது ஜாதகத்தை பார்த்த உடனே சில அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் அதை உணர்ந்து கொண்டு முன் ஜென்ம வினைப்பயன் என்பதை துல்லியமாக அவங்களுக்கு அது காட்டி கொடுத்து விடும். அது எப்படிப்பட்ட கர்ம தோஷங்கள் அப்படிங்கிறத தெளிவாக காண்பித்து விடும். இந்த சர்ப்ப கிரகங்கள் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, அதே மாதிரி சோகங்கள் என்ன அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதுக்கான தலைப்புல கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் நம்ம. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவகத்தில் அமருகிறதோ அந்த பாவகத்தை கெடுக்கவே செய்யும். 12 பாவகத்திலையும் ராகு கேது இருக்கக்கூடாது. ஆனா ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்துதான் ஆகணும். 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவகத்தின் பலனை கெடுத்து நல்ல பலனை செய்யும். நல்ல பலனை எப்பொழுது செய்யும், கெடு பலனை எப்பொழுது செய்யும் என டிஃபரன்சியேட் பண்ணி நமக்கு எடுக்க தெரியணும். பொதுவாக ராகு கேதுகள் எப்படிப்பட்ட பலனை தருவார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ, எந்த கிரகத்தில் இணைந்திருக்கிறதோ, எந்த கிரகத்தில் இணைந்திருக்கோ அந்த கிரகத்தின் பலனை அது அபகரித்து கொண்டு அவர் கொடுக்க வேண்டிய பலனை அந்த ராகு கேதுக்கள் கொடுக்கும், சர்ப்ப கிரகங்கள் கொடுக்கும். அடுத்ததாக இரண்டாவதாக தான் இருக்கும் கிரகத்தின் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார். 2, எந்த வீட்டில் இருக்கிறாரோ ராகு சர்ப்ப கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டின் பலனை எடுத்துக்கொண்டு செய்யும். 3ஆவதாக தன்னை பார்த்த கிரகங்களின் பலனை கவர்ந்து அவருடைய பலனை எடுத்து தான் செய்யும். எந்த கிரகம் ராகு கேதுக்களை பார்க்கப்படுகிறதோ, ராகு கேதுவை பார்க்கப்படுகின்ற கிரகங்களின் காரத்துவ பலன்களை உள்வாங்கிக் கொண்டு அது அவருடைய பலனை எடுத்து செய்யும். 4ஆவதாக எந்த சர்ப்ப கிரகங்கள் வாங்கிய சாரங்கள் எதுவோ அதன் அடிப்படையில் செயல்படும். சர்ப்ப கிரகங்கள் பெற்ற சாரநாதர்களின் பாவக காரகத்துவ உறவுகளை உள்வாங்கிக் கொண்டு அதனை செயல்படுத்தும். அடுத்த நிலையாக ராகு கேதுக்கள் திரிகோண பாவங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதாக உள்ளது. அதே போல அந்த சர்ப்ப கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களின் சாரங்கள் இருக்கும் பொழுது எந்த கிரகத்தோட இணைவும் இல்லாமல்
எந்த கிரகத்தினுடைய இணைவும் பெறாமல் சாரத்தில் இருக்கும் பொழுது பார்க்கப்படாமலோ சேர்க்கை பெறாமலோ இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் தன்னுடைய பலத்தை கொஞ்சம் இழக்கின்றது. அதே போல இந்த சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுகள் சுயச்சாரம் பெற்றார் அவருடைய கணிப்பதில் சிக்கலான நிலையை இன்னும் தருவது. பொதுவாக இந்த ஜோதிட துறைகள் கணிப்பதற்கு சிக்கலான கிரகம் என்றால் இந்த சாயா கிரகங்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏனெனில் மற்ற கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களாக அந்த 3 பிரிவா பிரிக்கிறாங்க. நவ கிரகங்களை 3 பெரும் பிரிவா பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒளி கிரகங்கள். கிரகங்களை 9 கிரகங்களை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரனும், குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத கிரகங்கள். பஞ்சபூத கிரகங்களான குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன் இந்த 5 கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களாகவும், நிழற் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் 2 கிரகங்களாகவும் 5 4 9 கிரகங்களாக பிரிக்கப்படுகிறது. இதில் இந்த சர்ப்ப கிரகங்களை கணிப்பது என்பது ரொம்பவும் கொஞ்சம் நிபுணத்துவம் பெற வேண்டும். கணிப்பதற்கு சிக்கலான ஒரு கிரகங்கள் என்றால் இந்த ராகு கேது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்களை எவ்வாறு நாம் பலன் எடுத்து காணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் நம்ம சொன்ன அந்த ரூல்ஸு. இந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கிங்க. மறுபடியும் சொல்றேன் அந்த ரூல்ஸு. ராகு கேதுக்களோடு இணைந்த கிரகங்கள் பலனை எடுத்துக்கொண்டு, ராகு கேதுக்களோடு இணைந்த கிரகங்கள் அவர்களுடைய காரகத்துவ குணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் தனது தசா புத்தியில வழங்குவாங்க. ஒண்ணு, ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு கேதுவை பார்த்த கிரகங்கள் எதுவோ அவற்றை காரகத்துவத்தை உள்வாங்கி கொண்டு தனக்கே உரியான ஒரு வழியில அந்த பலனை கொடுப்பார்கள். ராகு கேது வாங்கிய சாரம், லக்ன சுபரின் சாரம் என்றால் அது ஒரு சிறப்பு. லக்ன சுபரின் சாரம் அல்லாமல் லக்ன அசுபரின் சாரம் பெற்றால் அது கொஞ்சம் சிறப்பில்லை. இந்த சாரத்தை நம்ம எடுக்கும் பொழுது கடைநிலையாகவே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ராகு கேது நிழல் கிரகங்கள். முதல்ல எந்த நிழல் இருக்கோ, பாட்டில நம்ம தண்ணி பிடிப்போம், அது எந்த உருவத்துல இருக்கோ அந்த உருவத்துல தான் நமக்கு தென்படும். அதனால இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே ஆன்டி கிளாக் வைஸ்லே பயணம் செய்யும். எந்த உருவம் இருக்கோ அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். அப்படிங்கிறப்ப இந்த சாரத்தின் அடிப்படையில் இந்த ராகு கேது எடுக்கும்போது கடைநிலையாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக 12 பாவங்களில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ராகு கேதுக்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த சர்ப்ப கிரகங்கள் பொதுவாக திரிகோண பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 1 5 9 1 5 9 இதுல இருக்கப்படும் பொழுது அந்த பாவகத்தை பாதிக்கவே செய்வார்கள். அந்த பாவகத்தை பாதிக்கவே செய்வார்கள். பொதுவாக இந்த லட்சுமி ஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஒருவர் எந்த அளவுக்கு பாவ புண்ணியங்களை அனுபவிக்க பிறந்திருக்கிறார் என்பதை இந்த திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் சுட்டி காண்பித்து விடும். ஒன்றில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் ஜாதகரை ஊழ்வினை பயனை அதிகம் அனுபவிக்க செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. அதே போல அவரை ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் பார்த்தாலோ, சுப கிரக இணைவு ஏற்பட்டாலோ, பொதுவாக இந்த குரு சுக்கிரன் இவருடைய இணைவு பார்வை பெற்றாலோ அவர்கள் சுபத்தன்மை அடைந்து சுபர்கள் வீட்டிலும் இருந்தால் இவர்கள் சிறப்பான யோகங்களை கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
பொதுவாக இந்த எந்த பாவத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற சொல்லிட்டு என்ன மாதிரியான சோகங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான துன்பங்கள் துயரங்களை கொடுக்கும் என்பதை அப்படியே பார்ப்போம். ஸோ ஒன்னில் அமர்ந்த ராகு கேதுக்கள் நிலையில்லாத மனத்தை கொடுக்கும், புத்தி பேதலிக்கும். ஏன்னா இந்த திருமண பாவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 1, 2, 7, 8 இந்த பாவங்கள் அமரக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்கள் திருமண வாழ்வை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஊழ்வினை பயனை அதிகம் அனுபவிக்க செய்வதாக இருக்கும். இல்லற வாழ்வில் இந்த 1, 2, 7, 8 இந்த பாவங்களை சொல்றேன். 1, 2, 7, 8 சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் பொழுது கடுமையான தோஷங்கள், கடுமையான நிதி நெருக்கடிகள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்களை எப்பொழுதும் ஒரு விதமான மன இறுக்கத்திற்கு ஆட்பட்டு கொண்டே இருப்பார்கள் எனவும், இவருக்கு அதிர்ஷ்டம் இதை அனுபவிக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த பொடிப்பன் இருக்காது. ஜாதகருக்கு நிறைய கை மாறி போகக்கூடிய தன்மையும் இருக்கு. ஏன்னா ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கு மாபெரும் தடைக்கரங்களான இந்த ராகுவும் கேதுவும் அங்க இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடியதாகவே அமையும். 1ல இருக்கும் போது ஜாதகர் அதை அனுபவிக்க முடியாம இருக்கும். இதே இது 2ல இருக்கும் பொழுது ஜாதகருடைய குடும்பஸ்தானம் 7ஆம் இடத்திற்கு அது 2ஆம் பாவம், அது 7ஆம் பாவத்திற்கு அது 8ஆம் பாவம், ஜாதகருக்கு 2ஆம் பாவமாக வரும். அதில் இருக்கும் பொழுது தன் குடும்பத்துல பேச்சு இப்படி கேட்கறதுக்கு எடுபடாது. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், குடும்பத்தை விட்டு பிரிக்கிற இந்த ராகு கேதுக்கள் எப்பயுமே பிரிக்கும் கிரகம், தடை கிரகம். எதையுமே பிரச்சனையை சுமூகமா கொண்டு போக விடாது, பிரச்சனையை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிங்கிறப்ப அது எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளும், குடும்பத்தை விட்டு பிரிதலும், இல்லற வாழ்வில் இன்பமின்மை, மகிழ்ச்சியின்மை, திருமண வாழ்வில் பிரச்சனை, இந்த மாதிரியான இது சொல்லப்படுது. இது கலத்திர தோஷம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுல இருக்கும் பொழுது இன்னும் கடுமையாக பாதிக்கப்படும். அதே போல 7 இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் மன வாழ்வில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத மன வாழ்க்கை, தம்பதிகளிடையே கருத்து ஒற்றுமை குறைவு, அடிக்கடி பிரச்சனைகள், இதனால ஏற்பட்டு அவங்களுக்குள்ள குடும்ப ஒற்றுமை குறைவுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சதா சர்வகாலம் சண்டை சச்சரவு, தாம்பத்திய நிறைவு இல்லாத தன்மை, அதனால் அந்த மாதிரியான கலத்திரத்தை விட்டு பிரிந்து போகுதல், இது ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒற்றுமை குறைவாக இருக்கக்கூடிய தன்மை இருப்பதனாலே அவர்களுக்கு வேறொரு துணை ஏற்படக்கூடிய அமைப்பும் கொடுக்கக்கூடியது. அது எந்த லக்னம், எந்த பாவகம், அது என்ன சாரத்துல இருக்குது, யார் பார்க்குறாங்க, சுபத்தன்மை பெறுகிறதா அசுபத்தன்மை பெறுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தீர்மானம் செய்யணும். பொதுவாக எந்த பாவகத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சோகங்கள்ல இப்ப பார்த்துக்கிட்டே வரோம். யோகங்கள் அடுத்தது பார்க்கலாம். இப்போ 7, 8 எந்த லக்னமாக இருந்தாலும் 7 இருக்கும் போது, அதே இது 8 இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடாது. 8 இருக்கக்கூடிய இந்த சர்ப்பங்கள் பொதுவாக ஆயுள் பாவகம் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்தானம் மனைவிக்கு 2ஆம் பாவகம், கலத்திரத்திற்கு 2ஆம் பாவம் நமக்கு ஆயுள் பாவமாக வரும், ஜாதகருக்கு ஆயுள் பாவமாக வரும். அந்த ஆயுள் பாவத்திலே சர்ப்ப கிரகம் இருக்கும் பொழுது நிம்மதியில்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் கலத்திர வழியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், அதனால பிரிந்து போகக்கூடிய தன்மை, தாம்பத்திய திருப்தியின்மை, அடிக்கடி விபத்து கண்டங்களை சந்திப்பது, திடீர் மரணம், விபத்து கண்டம், தற்கொலை எண்ணம், இதெல்லாம் அங்க கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிக்கொள்வது, அதனால வம்பு வழக்கு அசிங்க அவமானங்களை ஜாதகரை சந்திக்க வைப்பது, சண்டை வீதி வரை வந்து அவமானம் அடைவது போன்ற அந்த குற்றம்பவங்கள் நிகழக்கூடியதாகவே இருக்கும்.
ஸோ 1, 2, 7, 8 இதில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் கடுமையான தோஷத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த விதமான சுபத்தன்மையும் பெறாமல், எந்த சுப கிரகத்துடைய தொடர்பும் பெறாமல், சேர்க்கை பெறாமல் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் பாவர்களின் தொடர்பை பெற்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். கடுமையான பாவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை தொடர்பை பெறும் பொழுது இன்னும் அதீதமான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகு கேதுக்கள் மாறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த ராகு கேதுக்கள் தடை கிரகம், மாபெரும் தடை கிரகங்கள். சனி அங்க இருக்கும் பொழுது தாமதப்படுத்தியாவது பலனை கொடுத்துடுவார். ராகு நன்மையோ தீமையோ, நன்மை கொடுத்தாலும் நிறைய கொடுத்துருவார், கெட்டதை கொடுத்தாலும் நிறைய கொடுப்பாரு. ஆனா இந்த கேது ரொம்பையும் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி போற வரைக்கும் அந்த பலனை அனுபவிக்க செய்வதில் இந்த கேது ரொம்பையும் ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நிலை இந்த கேதுக்கு உண்டு. மாபெரும் தடை கிரகம். சனி தடை கிரகம்னா இது மாபெரும் தடை கிரகமாக கேது கூறப்படுகிறது. இந்த ராகு கேதுக்கள் பொதுவாக இருந்தாலே தடை கிரகம். இதோட சனி செவ்வாய் அங்க இருக்கும் பொழுது இன்னமும் அந்த பலன் அனுபவிப்பதில் ஜாதருக்கு பல நடைமுறை சிரமங்களை சந்திப்பதாக இருக்கக்கூடும். அடுத்தபடியாக 1, 2, 7, 8 பார்த்தோம். இது கடுமையான தோஷம். ஊழ்வினை பயனை ஜாதகர் அதிகம் அனுபவிப்பவராகவும் களத்திரமும் அதே மாதிரி அனுபவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 3 ராகு இருந்தா 9ல கேது இருக்கும். 3ல ராகு இருந்தா 9ல கேது இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ல இந்த சர்ப்ப கிரகங்கள் ராகு கேது, 3ல சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது தந்தை ஸ்தானம் அது போய் இருக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மகாலட்சுமி ஸ்தானம் 9ஆம் இடமா வருது. ஸோ ஒரு முனை பாதிக்கப்படுதுன்னா அந்த எதிர்முனை எந்த பாவத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்குவோம். எந்த பாவத்துல இருந்தா நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பொதுவா இந்த ராகு கேதுக்கள் அது கோணம், கேந்திரம் இந்த ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது பொதுவா இந்த திரிகோண ஸ்தானம் அப்படிங்கின்ற 1, 5, 9ஆம் பாவங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சுபத்தன்மை அடைகிறார்கள். ஆனால் அந்த பாவகத்தை தன் காரத்துவ குணத்தை கொண்டு கெடுக்கவே செய்யும். 1, 5, 9 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் சுபத்தன்மை பெற்றாலும் தன் காரத்துவ குணத்தை கொண்டு அந்த பாவகத்தை பாதிக்க செய்கிறார்கள். கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 1 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 4, 7, 10 இதுல இருக்கும் பொழுது 7 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 7 கேந்திர ஸ்தானத்துல அது 1, 2, 7, 8 இருக்கும் பொழுது அந்த பலனை கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 7 சிறப்பான பலனை தராது. ஏன்னா களத்திர வாழ்விலும் பாதிப்பை கொடுக்கும். 7 இருக்கக்கூடிய ராகு இருந்தால் லக்னத்துல கேது இருக்கும். 7ல கேது இருந்தால் லக்னத்துல ராகு இருக்கும். இது சிறப்பான பலனை தராது. 4ல் இருக்கும் பொழுது 10ல் அதற்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் இருக்கும். ஸோ உபஜெய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள்ல ராகு கேதுகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் தான் தர வேண்டிய கெடு பலன்களை குறைத்து செய்வார்கள் என ஜோதிட மூல நூல்கள் கூறுகின்றது. மற்ற ஸ்தானங்கள் 3, 6, 10, 11 இது உபஜெய ஸ்தானங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தானங்கள் அமரக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் ஓரளவிற்கு கெடு பலன்களை குறைத்து சுப பலன்களை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மற்ற ஸ்தானங்கள் அமரக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் அந்த பாவக பலனை கெடுத்து
தன் காரத்துவ குணத்தையும் கொண்டு அந்த பாவகத்தை பாதிக்கவே செய்யும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3, 9 சொல்றேன். அப்போ எந்த ஸ்தானத்துல இருந்தா நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போ எந்த ஸ்தானத்துல இருந்தா நல்லது? உபஜய ஸ்தானங்கள்ல இருந்தா நல்லது. இப்போ 3ல இருந்தா 9ல இருக்கும். சரிங்களா? அப்போ 9ல இருக்கக்கூடிய போது எந்த பாவத்துல சம்மந்தப்படுதோ அந்த உயிர்காரத்துவத்தை தான் இந்த மெயினா வந்து பாதிக்கும். இந்த ராகு கேதுக்கள் பொருள் காரத்துவத்தை பெருமளவுக்கு அது வந்து பாதிக்காது. குறிப்பிட்ட டிகிரியில் உயிர்காரத்துவத்தை நீங்க க்ளோஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த பாகையில் அந்த உயிர்காரத்துவம் எந்த ராசி இருக்கோ அந்த ராசியில முதல் 15 பாகை, அடுத்த 15 பாகை அப்படி நீங்க பிரிக்கணும். அதில் உயிர்காரத்துவம் பொருட்காரத்துவம் அதுல 2ம் வரக்கூடியது. முதல் 15 பாகை, அடுத்த 15 பாகை அப்படி பிரிக்கும்போது எந்த பாவத்தை சம்மந்தப்படுறாரோ அந்த பாவக உறவை பாதிக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு முதல் 15 பாகத்துல இருக்குது அப்படின்னா புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அது புத்திரரை பாதிக்கும். சரிங்களா? பொருட்காரத்துவத்தை அடுத்த நிலையில பாதிக்கும். எப்பயுமே இந்த ராகு சர்ப நிழல் கிரகங்கள் உயிர்காரத்துவத்துக்கு ஒரு வழி ரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருட்காரத்துவத்தை அடுத்த நிலையில 2வது நிலையத்தான் அது கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது நுணுக்கமா ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பாகத்துல எந்த ராசியில முதல் 15 பாகல் இருக்காரா, அடுத்த 15 பாகல் இருக்காரா, 15 to 30 பாகல் இருக்காரா என்பதை அறுதிட்டு பார்த்து நாம அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அது நம்ம 3, 9 அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்தோம். சோகங்களும் யோகமும் 2ம் ஒரே மாதிரி சொல்லிட்டு வரேன், பாருங்க. இது சில சமயம் 1 முறை 2 முறை கேட்டு பயனடைங்க. 3ல் அமர்ந்த ராகு கேதுக்கள் இப்போ 3ல கேது இருக்குது அப்படின்னா 9ல ராகு இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? அங்க தந்தை ஸ்தானம் 3ங்கிறது சகோதர ஸ்தானம். இப்போ தந்தையை பிரிக்கும். ஜாதகருக்கும் அவருடைய தந்தைக்கும் அடிக்கடி கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்காது, ஆதரவு தராது, உயர்கல்விக்கு தடை செய்யும். ஏன்னா ஒரு விசேஷ கல்வி அப்படிங்கிறது இந்த 9ஆம் பாவகம். அதில் சம்பிரதாய குல சம்பந்தமான விரோத போக்கு அந்த இதை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு தோஷம், குரு துரோகம் செய்வது, குரு தட்சணையில் குறை வைப்பது, பிற மதத்தை இழிவுபடுத்தக்கூடியது, இந்த மாதிரியான குற்ற செயல்களை செய்ய வைக்கும். அதனால இந்த ஜென்மத்தில் கற்ற வித்தை பலனில்லாமல் போவது, படிப்பிற்கு தொடர்பில்லாத வேலையின்மை, முறையான அங்கீகாரம் இல்லாத நிலை, அதிர்ஷ்ட குறைவை ஏற்படுத்தும். அவர் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் தடை ஏற்படுத்தும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல ஒரு தடை கிரகம் இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த முழுவதும் ஜாதக எதை எந்த பருவத்தில் காலத்தை பயிர் செய் அப்படிங்கிற ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ப ஜாதகருக்கு எந்த வயது எது கிடைக்கணுமோ அந்த வயதுல அதை கரெக்டா கிடைக்க விடாம பண்ணக்கூடியதுல இந்த சர்ப கிரகங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு என்றால் அது ஐயம் இல்லை. அப்படிப்பட்ட இதை ஜாதகருக்கு அதன் மூலமாக ஏற்பட்டு அந்த கர்மாவை அந்த ஏங்க வச்சு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு எல்லாத்துக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குது, என்னை விட கீழான நிலையில் இருக்கிறவங்க அது அவருக்கு உணர்த்தி காண்பித்து விடும். அதனால அவருக்கு விரக்தி, ஏமாற்றம் அந்த மாதிரி நிலையை ஏற்படுத்தும். அதன் மூலம் அவருடைய கர்மாவை குறைப்பதில் இந்த ராகு கேதுகளுக்கு பங்கு உண்டு. அதே மாதிரி 3ல இருக்கும்போது சகோதரத்துவத்தை பாதிக்கும், சரியான முயற்சியில தடையை ஏற்படுத்தும். முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க, ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வைக்கும். ஏன்னா 3ல போய் கேது இருக்குதா, பொதுவாக கேது வந்து ஒரு தடை கிரகம். அங்க போய் இருக்கும்போது உபஜய ஸ்தானங்களும் கேது இருந்தாலும் கொஞ்சம் தடை, கடின முயற்சி, பயிற்சி
இது அனுபவிச்சு சில அனுபவ பாடங்களை கொடுத்து தான் அது வெற்றி பெற வைக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு அங்க இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா 10ல இருக்கும். இது ஒரு மத்தியமமான ஒரு பலன். ஏன்னா முதல் தரத்துல இருக்கும் பொழுது 1, 2, 7, 8ல இருந்தா அது முதல் தரம். ஜாதகர் வந்து கெடுபலன் அனுபவிப்பதில் முதல் தரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது தரம் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4, 10 இதுல வந்து இருக்கும் பொழுது 2ஆம் தரம்னு சொல்லலாம். இதுல வந்து 4 அப்படிங்கிறது நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் இதை வந்து பாதிக்கக்கூடும். கல்வி, உயர்கல்வியில் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். தவறான நடத்தை, தவறான பழக்க வழக்கங்கள் இதன் மூலம் சந்திக்க வச்சு அவருடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பதில் இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு சளைத்தவர்கள் யாரும் இல்லை. சர்ப்ப கிரகங்களே அவர்களுக்கு நிகர் அவராகவே இருப்பார்கள். ஸோ அதன் மூலம் அவர்களுக்கு பல்வேறு விதமான தடைகள், தாமதத்தையும் கொடுத்து சில நடைமுறை சிரமங்களையும் கொடுத்து கர்மாவை கழிக்க வைப்பவர்கள். அடுத்து பாருங்க, 5ல சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் பொழுது 5ல சர்ப்ப கிரகம் இருக்கும் பொழுது 11ல இன்னொரு சர்ப்ப கிரகம் இருக்கும். பொதுவா 5ல இப்போ ராகு இருக்குன்னு வைங்க, 11ல கேது. இங்க 11ல கேது இருப்பதை காட்டிலும் 11ல ராகு இருப்பது சிறப்பு. ஏன்னா பல வகையில ராகு எதையுமே பிரம்மாண்டமாக, இந்த ராகு கேதுவோட சூட்சமங்களை கொஞ்சம் சொல்லணும். ராகு எதையுமே விரிவுபடுத்தி கொண்டே போவார். போலியான பிம்பத்தை கொடுப்பார். போலியான பிம்பம் இருக்கிறத மாதிரி காமிச்சு ஒண்ணுமே இல்லாதது அப்படிங்கிற சொல்ல வைப்பார். அதாவது சுக்கிரனோட காரத்துவத்தையும், சுக்கிரனோட காரத்துவத்தை அப்படியே கொஞ்சம் நீட்டித்தீங்கன்னா அது ராகுனுடைய காரத்துவமா வரும். பிளஸ் அங்க சனியையும் சேர்த்துக்குங்க. சுக்கிரன் பிளஸ் சனியோட காம்பினேஷன் ஒரு நீடித்த பலனை கொடுப்பவர் இந்த ராகு. சனியினுடைய காரத்துவத்தையும் சுக்கிரனுடைய காரத்துவத்தையும் பிளஸ் அவருக்கே உண்டான காரத்துவம், இந்த 3 இதுமே ஒரு ஒருங்கிணைந்த பண்பு அந்த ராகுக்கு ஏற்படும். அப்போ ராகு எதையுமே விரிவாக பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர். எந்த ஒரு செயலையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய. அப்போ 11ல கேது இருப்பதை காட்டிலும் 11ல் ராகு இருப்பது சிறப்பு உபஜயஸ்தானங்கள்ல. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சப்போஸ் அங்க கேது இருந்தாரு அப்படின்னா அந்த லாபத்தை சுருக்குவார். கேது என்பது ஒரு எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய ஒரு கிரகம். இல்லை அப்படிங்கிறத நினைப்போம். ஆனா அவரிடம் அபரிமிதமான ஆற்றல்கள் இருக்கும், ஞானங்கள் இருக்கும். என்னமோ இல்லை இவர் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி நினைச்சோம், ஆனா ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிற சொல்வடை இருக்கு இல்லையா? அந்த சொல்வடைக்கு இந்த கேது மிக சிறந்த உதாரணமா இருப்பாரு. ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த கேதுவை சுட்டி காட்டலாம். ஸோ எதையுமே ஒரு ஞான வழியில இது எதுவுமே இதுல நிரந்தரம் இல்லை, ஒரு பற்றற்றது அப்படிங்கிறது அந்த 11ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது கேது பற்றற்ற ஒரு எதையுமே லாபம் போதும், எனக்கு இது போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதனால எனக்கு இந்த என்ன இருக்கோ கிடைக்கிறத வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்துடும். அதிகமான ஆசைகள், ஏன்னா இது வந்து அபிலாசைகளை கூறக்கூடிய அந்த 11ஆம் இடம் 3, 7, 11 இது வந்து போகஸ்தானத்துக்கு திரிகோண பாவமா அமையும். 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவகம், 3ஆம் பாவம் திரிகோண ஸ்தானங்களா வரும். ஸோ இது ரெண்டுக்கும் எப்பயுமே எந்த பாவத்துக்கும் ஒரு திரிகோண ஸ்தானம் அதோட ரிலேட்டடான தொடர்புகளை ஏற்படுத்தும் என்பதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ராகு 11 இருக்கக்கூடியது இன்னும் நிறைய வந்து ஜாதகருக்கு போகத்தையோ பொருளாசை, இரட்டிப்பான வழியில பணம், பொருள் சேர்க்கை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே கேது இருப்பதை காட்டிலும் ராகு இருப்பது சிறப்பு. சப்போஸ் இப்ப இங்க ராகு 5ல இருக்குது,
11ல கேது இருக்குது அப்படின்னா இப்ப இதுக்கு வரும். 5ல ராகு இருக்கும் பொழுது ராகு கேது யார் அங்க இருந்தாலுமே புத்திரத்தை கொஞ்சம் கெடுக்க செய்யும். புத்திர பாக்கியத்தையும் தாமதப்படுத்தும். புத்திரர்கள் இருந்தால் புத்திரத்தை விட்டு பிரிந்து வாழ்வார்கள். புத்திர சோகத்தை ஏற்படுத்தக்கூடும். புத்திரர்களால் மன வருத்தம் தரக்கூடிய செயல்களை செய்ய வைக்கும். பூர்வீகத்தில் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியது. பூர்வீகத்தை விட்டு வருவது இந்த மாதிரியான நிலையை அங்க ஏற்படுத்தக்கூடும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும்போது ராகுவோ கேதுவோ சுகத்தன்மை அடைவாங்க. இது மந்திரஸ்தானம். இந்த மந்திரஸ்தானத்துல சம்மந்தப்படும் பொழுது பொதுவா ஜாதகர் குல விரோத போக்கு உடையவராகவும் கொஞ்சம் நாத்திகம் கலந்த பேசுபவராகவும் எதையுமே சட்டென ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ச்சி நிலைக்கு அதை எதையுமே அணுகக்கூடியவர். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த லட்சுமி ஸ்தானம் என்பதாலே அவர் சுபத்தன்மை அடைவதாலே அவருக்கு இந்த ஆன்மீகத்திலையும் இந்த இதுல கொஞ்சம் ஈடுபடுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த தசா புத்திகளில் ராகுவோட தசா புத்திகளோ கேதுவோட தசா புத்திகளோ அமைய பெறும் பொழுது அந்த வீட்டின் அதிபதி இருக்கக்கூடிய வலுவை பொறுத்தும் அவர் எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த பாவக தொடர்பை பெறுகிறார் என்பதை பொறுத்தும் இவருடன் இணைந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்களை பொறுத்த மட்டிலும் இவருடன் தொடர்பு பெறக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் எனில் பொதுவாக இந்த குரு தொடர்பு பெறுகிறார் எனால் குருவினுடைய தொடர்பு பெறும் பொழுது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை எட்டுவார். ஆலய பணி தர்ம காரியங்களில் ஈடுபடுதல் இந்த மாதிரியான செயல்களை செய்ய வைக்கும். குருவின் தொடர்பு 5ஆம் பாவத்தில் அமரக்கூடிய ராகு கேதுகளுக்கு ஏற்படும் ஆயன் அல்லது அந்த வீட்டின் 5ஆம் வீட்டின் அதிபதியோடு தொடர்பு பெறும் பொழுது 5ஆம் அதிபதியோடு சேர்க்கை பெற்று பார்வை பெறும் பொழுதும் மந்திர தந்திர உபதேசங்களில் மிகச்சிறந்த ஆன்மீக வழியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அவர் அங்கே இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அடுத்தபடியாக 6 இதையும் சொல்லணும். யோகம் சொல்லியிருக்கோம். இப்போ சோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சுபத்தன்மையோட இருக்க அந்த குரு சொன்னோம். அதே மாதிரி சுக்கிரன் போகக்காரகன் இல்லையா, அவரும் ஒரு போகத்தை கொடுக்கக்கூடியவர். அங்க தொடர்பு கொள்ளும்போது சுபத்தன்மை பெறுகிறார்கள். பொதுவாக இந்த கலை இயல் இசை நடனம் நாட்டியம் இதுல ஜாதகரை ஈடுபடுத்தி வச்சிருவாரு. சுக்கரனோட தொடர்பு அங்கு ஏற்படும் பொழுது ராகு கேதுகளுக்கு சுபர்களின் தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த மாதிரியான தன்மை கொடுக்கும். கேள்வி நடனம் நாட்டியம் சொகுசாக வாழ்வது எதையுமே அனுபவிப்பது, அனுபவிச்சாதான் அது என்ன அப்படிங்கிறத தீர்க்கதரிசியா உணர வைப்பது இந்த மாதிரியான தன்மையை அங்க கொடுக்கும். சுபத்தன்மை அடைந்து சுபர்களுடைய தொடர்பு பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய இந்த ராகு கேதுவுடைய பலன் அபரிமிதமான பலன்களை வாரி வழங்க வல்லது. பொதுவாக நமது இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து 6ல் அமர்ந்த சர்ப்ப கிரகங்கள் 6ல் அமரும் போது 12ல் இருக்கும். 6 அப்படிங்கிறது ராகு கேதுகளுக்கு உபஜய ஸ்தானங்களாக சொல்லப்பட்டாலும் மற்ற பாவத்திற்கு இருக்கக்கூடிய பலனை இங்கே அமரக்கூடிய ராகு கொஞ்சம் குறைத்து செய்வார்கள். எனினும் அவருடைய தசா புத்திகளில் ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நோய், எதிரி, கடன் இதுல சார்ந்து பிரச்சனை நோயெல்லாம் வந்துச்சு அப்படின்னா குணமாக முடியாத நோயை கொடுக்கும். அதிகமாக கடன் பிரச்சனை ஏற்படுத்தி வைக்கும். அதனால தர்ம சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் அந்த ராகு கேதுகள் 6ல் அமர்ந்த சர்ப்ப கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடும். அப்போ அதுக்கு சாப்போசிட்ல பார்த்தீங்கன்னா 12ல் அமரக்கூடிய ராகு கேது. அப்போ 12 சர்ப்பத்துல 12ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த ராகு கேது அமர்ந்து நம்ம மூல நூல்கள்லாம் சொல்லுது மோட்சம் அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கேது மட்டுமே அங்க இருக்காரு, எந்த சுபத்தன்மையும் பெறல அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. குருவின் தொடர்பை பெறும் பொழுதும் குருவின் வீட்டில் இருக்கும் பொழுதும் திரிகோணாதிபதியின் தொடர்பை பெறும் பொழுதும் மட்டும்தான் அந்த மாதிரியான நிலை ஏற்படுத்தக்கூடும். ஸோ 12ல் அமர்ந்த கேது முக்த நிலை மோட்ச நிலை அப்படிங்கிற எடுக்க வேணாம்.
12ஆம் பாவகாரகரும் அவரு தான் சம்மந்தப்படுறாரு. அதுல சனியும் சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறது நம்ம கணக்குல வச்சுக்கணும். சரி, இப்ப இந்த 6ல் அமர்ந்தக்கூடிய கிரகங்கள் அந்த 6ல் இருக்கக்கூடிய பலனை மற்ற பாவத்துல இருக்கவங்களும் செய்யக்கூடிய அந்த பலனை காட்டிலும் இந்த உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இதுல 3, 10, 11 சிறப்பு. 6 இந்த 3 காட்டிலும் அடுத்த நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்ற பாவங்கள் கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கும். அடுத்தபடியா 12ல் சொல்லிட்டோம். 12ல் அமர்ந்த ராகு என்ன செய்யும்? அதையே அதிகமான விரயத்தை கொடுக்கும். அதிகமான பொருள் விரயங்கள், ஏமாற்றங்கள், விரக்திகள், சந்நியாச வாழ்க்கை, பிரிந்து போதல், நிறைய அலைச்சல் உளைச்சலையும் கொடுக்க வைக்கும். தேசாந்தரமாக தெரிய வைப்பது, இந்த மாதிரியான இதை அங்க செயல்படுத்தும். இல்லற வாழ்விலும் கொஞ்சம் அந்த போகம், ஏன்னா அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இதுல பொதுவா 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கம். ஏன்னா வாழ்க்கையில 2 விஷயம்தான். அந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு சாப்பிடுறது, இன்னொன்னு தூங்குறது. இதுலதான் மனுஷன் சாப்பிடும் போது கூட ஏதாவது மனுஷன் சிந்திச்சுக்கிட்டு தான் சாப்பிடுறாரு. டிவி பார்த்துக்கிட்டோ, செல்போனை பார்த்துக்கிட்டோ, ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டோ, ஏதோ ஒண்ணு சிந்தனையிலேயே சாப்பிடுறாரு. எதுவும் எண்ணம், சொல், செயல், சிந்தனை எதுவும் அதுவாகவே, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுவாகவே இருந்து செயல்படுவது என்பது வேறு. அது அந்த மாதிரி நிலை வருமா அப்படிங்கிறது ஒரு குதிரை கொம்பு தான். ஏன்னா இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில எந்த ஒரு செயலா இருந்தாலும் சாப்பிடும்போது எதையுமே நினைக்காம சாப்பாட்டின் மீது மட்டுமே நம்மளோட கவனத்தை இருத்தி செய்யணும். அதுவாகவே மாறணும். சமையல் செய்யும்போது சமையல் சார்ந்த விஷயங்களாகவே நமது எண்ணம் அதோடு இருக்கணும். படிக்கிறோம்னா படிக்கிறது சம்பந்தமாகவே இருக்கணும். ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழில் சம்பந்தமாகவே இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான நிலையை இப்ப ஏற்படுகிறது என்றால் இல்லை. ஆனா அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமா நாம அதை மாத்திக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து மட்டும் இல்ல, ஏனையவர்களுடைய அறிவார்ந்தவர்களுடைய கருத்தும் அதுதான். முறையாக அதை பின்பற்றுவோம், அதை கடைபிடிப்போம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தாச்சு 7 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு, 10, 11 இப்போ எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ பாருங்க, 12 பாவங்கள் அப்போ எப்ப சுபத்தன்மை அடைகிறது, எப்ப சோகத்தை கொடுக்கும், எப்ப யோகத்தை கொடுக்கும், மறுபடியும் சொல்லிடுறேன். சர்ப கிரகங்கள் உபஜயஸ்தானங்களில் 3, 6, 10, 11 இந்த உபஜயஸ்தானங்கள் இருக்கும் பொழுது, குறிப்பாக இந்த 3, 10, 11 இருக்கும் பொழுது சர்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அபரிமிதமாகவே இருக்கும். கெடுபலன்களை குறைத்து கொண்டு மற்ற பாவங்கள் இருக்கக்கூடிய கெடுபலனை காட்டிலும் இதில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். இதனோடு சுபத்தன்மை அடைந்து ராகு கேதுக்கள் இந்த பாவங்களில் சுபத்தன்மை அடைந்து, அது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பாவங்களில் சுபத்தன்மை அடைந்து, சுபத்தன்மை என்பது உருவின் வீடுகளான தனுசு, மீனம், துலாம், ரிஷபம், கடகம் இந்த ராசியில் இருக்கும்போது, அதாவது இதுக்கு ஒரு பழம்பெரும் பாடல் இருக்கிறது. அந்த பாடல் ஞாபகம் வருகிறது. எல்லாத்துக்கும் பரிசித்தமான ஒரு பாடல். என்ன பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமேடம், எருது, சுறா, நண்டு, கன்னி 5 இடத்தில் கருணாகும் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறு இன்னும் புகழ கேளாய் ஏமாறாதே 4 கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் இருந்தாகில் தேவுமே பருவத யோகமாகும் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே என பழம்பெரும் ஒரு நூல், ஜாதக அலங்காரம் என்கிற நூல்ல இது சொல்லப்படுது. இந்த ராகு கேதுகளுக்கு மிக பரிசித்தியமான வீடுகள் சொல்லியிருக்கோம். இந்த உபஜயஸ்தானங்கள் அதுல சுபத்தன்மை பெற்றிருக்கணும். சுபர்களுடைய வீட்டில் இருப்பது, சுபர்களுடைய இணைவை பெறுவது, சுபர்களுடைய சேர்க்கை பெறுவது, பார்வை பெறுவது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கள் அபரிமிதமான பலன்களை, ராஜயோகத்தை கொடுக்க வல்லது. ஒன்று.
அடுத்தபடியாக இதற்கு அடுத்த நிலையில் சுபஸ்தன்மை அப்படிங்கிறதுல 1, 5, 9 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் சுபத்தன்மை அடைகிறது. இருந்தாலும் திரிகோண பாவத்தில் ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் போது அந்த பாவக பலனை தன் காரகத்துவ குணத்தை கொண்டு கெடுக்கவே செய்யும். ஒரு பாதி பலன் அங்க வந்து கெடுக்க செய்யும், பாதி பலன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்ற பாவம் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுக்கு சிறப்பான பலனை தராது. அடுத்தபடியாக இந்த இந்த பாடல் மூலமாக மேசம், ஆமேடம், எருது, சுறா, நண்டு இப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அதுல மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராசிகள்ல கருநாகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகுவுக்கு ஏற்ற இடங்களாக கூறப்படுகிறது. அது லக்னங்களுக்கு 3, 6, 10, 11 3, 10, 11 இடங்களாக அமர்ந்து அந்த ராகு இருக்கும் வீட்டிற்கு கேந்திரத்தில் கிரகங்கள் அமரும் பட்சத்தில் பர்வத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ராகு எங்க இருக்கோ திரிகோணத்தை கண்ட்ரோல் பண்ணு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கேந்திரத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராகு கேதுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது ஒண்ணு சொல்லப்படுது. அடுத்தபடியாக இந்த கேதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சூட்சும நிலையாக எங்க இருந்தா யோகம் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ராகுக்கு சொல்லியிருக்கோம். கேதுக்கு மிகச்சிறந்த இடமாக ஒவ்வொரு லக்னனுக்கும் இதை நீங்க பார்க்கணும். இதை நம்ம இந்த கேது அப்படிங்கிறது கண்ணில இருக்கும் பொழுது சிறப்பு, கன்னியா கேது என சிறப்பிக்கப்படுகிறது. விருச்சகத்தில் இந்த ராகு கேதுக்கு உச்சம். விருச்சகத்துல ராகு இருப்பதை காட்டிலும் விருச்சகத்தில் கேது இருப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல கும்பகேது என்று சொல்லக்கூடிய இந்த கும்பராசியில் கேது இருக்கும் பொழுதும் சிறப்பானதாக கூறப்படுகின்றது. இப்போ ராகு எந்த ராசியில இருந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கேது குருவினுடைய காம்பினேஷன் எடுக்கணும். எப்படி இந்த ராகு வந்து சுக்கிரன் சனியோட காம்பினேஷன்லாம் எடுக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த கேது குருவினுடைய காம்பினேஷன் பிளஸ் செவ்வாயினுடைய காம்பினேஷன் எடுத்து அங்க பலனை சொல்லணும். செவ்வாய் கேது இதனுடைய அந்த காம்பினேஷன் எடுத்து சொல்லும் பொழுது அதனுடைய பலனை உள்வாங்கி கொண்டு தனக்கே உண்டான காரகத்துவ குணத்தோடு இந்த பலனை வெளிப்படுத்தும். ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த கன்னி, விருச்சிகம், கும்பத்தை தவிர மீதி இந்த சொல்லக்கூடிய குருவின் வீடுகளான தனுசில் இருக்கும் பொழுது அபரிமிதமான ஞானத்தை குருவை போன்ற ஒரு சுபத்தன்மை பெற்று குருவின் தொடர்பையும் பெற்றால் இன்னும் மிகச்சிறந்த ஆன்மீகத்துல ஒரு உன்னத நிலையை ஏற்படுத்தக்கூடியவர், மத போதகர், சாஸ்திர ஆராய்ச்சியாளர், வேதம் பண்டிதம் இதெல்லாம் கற்று உணர்ந்த ஒரு உன்னத நிலையை அடையக்கூடும். அதே மாதிரி இந்த குருவின் வீடு 100 வீடு சொன்ன இந்த மீனத்திலையும் இருக்கும் பொழுது அந்த மாதிரி நிலையை ஏற்படுத்தி கூடும். ஏன்னா தர்மராசி, மோட்சராசி, தர்மராசி, மோட்சராசி இந்த 2 ராசியும் குருவின் வீடுகளாக அமையப்பெறுவதும் முழு முதல் சுப கிரகம் குருவின் வீட்டிலே இந்த ராகு கேது அமர்ந்தாலும் ஓரளவுக்கு சுபத்தன்மை பெறுவார்கள். ராகு அமர்ந்த காட்டிலும் கேது அமருவது அங்கே இன்னொரு 2 குரு இருப்பதாக அங்க கணக்கில் எடுத்துக்கலாம். அது ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தி தர வல்லது. இப்ப நம்ம இது வரைக்கும் இது ஓரளவுக்கு நம்ம இந்த சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய சாயா கிரகங்களால் சந்திக்கும் யோகங்களும் சோகங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு சில அரிதான விஷயங்கள் எமக்கு பிரபஞ்சம் அனுமதி அளித்ததன் அடிப்படையில் தங்களுக்கு தெரிவித்துள்ளேன். இன்னும் இதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சப்ஜெக்டு. சாயா கிரகங்கள்னா சும்மா இல்லை, எல்லோருக்கும் புரிந்ததும் புரியாத மாதிரி, தெரிந்ததும் தெரியாத மாதிரி, இருக்கு ஆனா இல்லை, இல்லை ஆனா இருக்கு இப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான நிலைப்பாடு கொண்ட ஒரு கிரகம் இது. கணிப்பதில் மிகவும் சிக்கலான செயல் நடத்தியும் உடையது. அப்படிப்பட்ட ஒரு கிரக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம சொல்லும் போது இதற்கான இது இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த கிரகத்தை பத்தி ஓரளவுக்கு
புரிஞ்சிருக்கும், புரிதல் ஏற்படுற அளவுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் என்பதை என் மனதுக்குள்ள எண்றேன். அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்ததற்கும், இப்படி ஒரு வாய்ப்பை நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்கள் வழங்கியதற்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட அனைத்து பேரவை முன்னாள் பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்களுக்கும், ஜோதிஷ வித்யாபதிகள், வித்யாசாகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதனை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நமது அலுவலக பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை நிவர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து ஒரு வாய்ப்பு அமையும் பட்சத்தில் தங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.